திருக்குமரா
அனை அனைவரும் அப்படி அமருவோம். கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உடனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய பாதுகாவலருடைய திருநாளின் நிறைவு கொண்டாட்டத்தில் அமர்ந்திருக்கிறோம். கடந்த 13 நாட்களாக நமது ஊர் விழா கோலம் பூண்டிருந்தது. ஒவ்வொரு முகத்திலும் எப்போது ஆலயம் வருவோம், வழிபாடுகளிலே கலந்து கொள்வோம், இன்றைக்கு என்ன செய்தி வழங்கப்படும் என்பதை குறித்த நினைவுகள் ஏராளமாக எல்லாருடைய உள்ளங்களிலும் நிறைந்திருந்தது. வழிபாடுகளில் நீங்கள் பங்கேற்ற விதம் ஒவ்வொன்றையும் நான் நினைத்து பார்க்கிற போது ஒரு மறக்க முடியாத நிகழ்வுகளை நாம் கொண்டாடி நிறைவு செய்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த வேளையில் நீங்கள் எல்லோரும் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. நேற்று நான் சப்பரப்பகுதிக்கு பின்னால் உங்களோடு கூட கொஞ்ச நேரம் என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போமே என்று வந்தேன். அந்த வேளையில் நான் கண்ட காட்சிகள் எல்லாம் அப்படியே கண்களுக்கு முன்பாக நிற்கிறது. ஏனென்றால் சின்ன குழந்தைகள் உட்பட, அதாவது இன்னும் 1ஆம் வகுப்பே போகலை, ஒரு கையில் வடம், இன்னொரு கையில் கூல்ட்ரிங்க்ஸ். அது அந்த காட்சியெல்லாம் எப்படின்னே நினைக்கலை. அப்படி அந்த மாதிரி அந்த கூல்ட்ரிங்க்ஸ் உள்ளே போய்கிட்டு இருக்கும்போதே மாதாவே மரியாயே, மரியாயே மாதாவே, மரியே மாதாவே அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளுடைய உச்சரிப்பு, இப்படி ஒவ்வொரு இடத்திலும் பிள்ளைகளுடைய ஆர்வத்தை ஈடுபாட்டை பார்த்தபோது உண்மையிலேயே இந்த விழா எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை கண்டு மகிழ்ந்தேன். அதே போல் அந்தோணியார் சப்பரத்தை தூக்குகிற போது கிட்டத்தட்ட 24 பேர் 30 பேர்கிட்ட சேர்ந்து தூக்குகிறாங்க. அவங்க கஷ்டப்பட்டு தூக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ள ஒரு 2 பேர் அந்த சப்பரத்தில் இடந்து தொங்கிட்டு கிடக்கான். அதில் 2 சின்ன பிள்ளைங்க சப்பரத்தில் கிடந்து தொங்கிட்டு கிடக்குங்க. அவங்க தோல் வலிக்க அந்தோணியாரை நினைவு கூர்ந்து அப்படியே போகும்போது பிள்ளைங்க அப்படியே தொங்கிக்கிட்டு வந்த காட்சி இது எப்படி இருக்குதுன்னு சொன்னால், அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயும் மாட்டு வண்டி உண்டு. மாடு கிளம்பி போகும்போது நாம் பின்னாடி தொத்திக்கிறாரு. அவர் பின்னாடி வண்டி ஓட்டுறவர் சத்தம் போட்டே வருவார், இலை பாண்டி வாருது வாருதுன்னு சொல்லுவார். ஆனால் யார் காதலையும் விழாது. எல்லாருமே அது வாட்டுக்கு தொத்தி விளையாண்டு போன காலம் போல் அந்தோணியாருடைய கரங்களை பிடித்து கொண்டு அப்படி நாம் பயணித்த நாட்களை நினைத்து பார்க்கிறேன். அருட்தந்தை பியோ அவர்களுடைய வாழ்க்கையில் சொல்லுவார்கள், யாராவது இப்படி ஏதாவது சேட்டை பண்ணால் இடுப்பில் கட்டுக்கக்கூடிய கச்சை கயிறு வச்சுருப்பாராம். கயிறு எடுத்து துறப்பங்கள்லாம் அடிப்பாராம். அதை மாதிரி அந்தோணியாருடைய கச்சையை பிடிச்சிக்கிட்டு போனது போல் நம்ம பிள்ளைங்க அப்படி பயணப்பட்டு வந்ததை நினைத்து பார்க்கிறேன். அன்பார்ந்தவர்களே, அத்தோடு கூட பெரியவர்கள் எல்லாருடைய கண்களிலும் ஒரு வகையான எதிர்பார்ப்பு, ஒரு வகையான ஏக்கம், ஒரு தவிப்பு எல்லாருடைய உள்ளங்களிலும் இருந்ததை நான் கண்டு அங்கே ஒரு பெரும் நினைவாக அதை நினைத்து பார்க்கிறேன். அதே போல் கும்பிடு சரணம் போடுகிற பிள்ளைகள், சிறுவர்கள் தொடங்கி பெரியவர்கள் வரை எல்லாருமே ஏதோ ஒரு காரியம் எனக்கு இதை குறைபடுகிறது, இதை சரி செய்ய வேண்டும், ஆண்டவரே அந்தோணியாரே இதை நீர் நினைத்தால் ஆண்டவரிடத்தில் கொண்டு போய் சேர்த்திட முடியும் என்கிற பெரும் நம்பிக்கை கொண்டு அந்த மாதிரியான பக்தி முயற்சியை மேற்கொண்டதை நினைத்து பார்க்கிறேன். அப்படி கும்பிடு சரணெல்லாம் போட்டு மறுநாள் இன்றைக்கு காலையில் திருப்பலிக்கும் வந்த உறவுகள் சொந்த பந்தங்கள் எல்லாரையும் கவனித்து இதெல்லாம் கலந்து கொண்டதை எல்லாம் நினைத்து பார்க்கிற போது உண்மையிலேயே இது கடவுளுடைய காரியம் மிகச்சிறப்பாக நிறைவேறி இருக்கிறது. ஆண்டவருடைய பேரன்பும் அவருடைய அளவற்ற இரக்கமும் நம்ம எல்லாருக்கும் நிரம்ப கிடைக்கும் என்பதை இந்த விழா நாட்கள் நமக்கு அதிகமாக வெளிப்படுத்தி இருக்கிறது. 2-3 நாளாக மழை
மிரட்டிக்கிட்டே இருந்தது. அதனால் இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் இவ்வளவு அழகாக ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ளாக நிறைந்த மனதோடு அமர்ந்திருப்பதற்கான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் உங்களை எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் அந்தோணியாருடைய முகத்தை ஒரு நிமிஷம் பாருங்கள். பார்க்கலாம், ஏற்கனவே அதை தானே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குறீங்க. ரைட், பார்த்துருப்பீங்க. இப்போ கண்ணை மூடிக்கங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். டப்புன்னு நீ உடனே சொல்லணும். உங்கள் மனசில் நீங்கள் சொல்லணும். அந்தோணி யாரு அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் கண்களுக்கு முன்பாக என்ன வருது? ஒருத்தருக்கு சிரிப்பு வருது. அந்தோணியார் சிரித்த சிரிப்பு, அவருடைய சிரிப்பு வருகிறது. வேற என்ன வருகிறது? கண்ணை திறங்க. அப்படி ஒரே அடியாக உறங்கிறாதிய. யாருக்கடைய எப்படி சிலுவை. எனக்கு இன்றைக்கி இந்த பாட்டை பாடினாங்க தெரியுமா? இந்த பாட்டை நீங்கள் நினச்சி பாருங்கள். இன்றைக்கி நம்ம திருவிழாவில் 2 தடவை ஏற்கனவே பாடிட்டாங்க. 3வது முறை இந்த நற்கரணை எழுந்தேற்றத்தின் போது இந்த பாடலை நீங்கள் பாடுங்கள் என்று சொன்னேன். என்ன பாடல்? எண்ணிரு விழுகளில் பொன் எழிலாய் நின்றிட வேண்டும் திருக்குமரா. உங்கள் கண்ணை திறந்து பார்த்தாலும் கண்ணை மூடினாலும் யார் நிற்கணும்? ஆண்டவர் நிற்கணும். அந்தோணியார் நிற்கணும். அப்படி தானா? கண்ணை உங்களுடைய கண்களுக்குள்ளாக நிற்கணும். சரிதானா? எப்படி இருக்கணுமா? என் இரு விழிகளில் பொன் எழிலாய் நின்றிட வேண்டும் திருக்குமரா, நின்றிட வேண்டும் அந்தோணியாரே அப்படின்னு சொல்லுகிற போது ஒரு பெரிய நிறைவை பார்க்க முடியும். ஏன்னு சொன்னால் சில நேரங்களில் சில காட்சிகள் நம்முடைய கண்களை விட்டு மறையவே செய்யாது. எத்தனை முறை சுட்டு போடுங்க, எத்தனை முறை டெலீட் பட்டனை கொடுங்க, அது அழியவே செய்யாது, அப்படியே நிற்கும். எனக்கு தெரிந்த நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது நான் 12ஆம் வகுப்பு படித்து முடித்த பிறகு கோவில்பட்டி பங்கில் அருட்தந்தை அருள்ராஜ் பங்கு தந்தையாக இருக்கிற போது நாங்கள் ஒரு 2 வருஷம் இங்கிலீஷ் படித்து முடிச்சுட்டு போய் கிராமர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிராமர் கிளாஸ் எடுப்போம். அப்போ தங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஃபாதர் பங்களாவில் எங்களுக்கு நீங்கள் விருப்பம் போல் காப்பி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய செமினரியன்ஸ் குருமானவர்கள் எல்லாம் சேர்ந்து காப்பி போட்டு குடிப்போம். இருக்கிறதுலே எது பெரிய கப்போ அதை எடுத்துக்கிடுவோம். அந்த கப்பை எடுத்துக்கிட்டு அதில் நிறைய பால் ஊற்றிக்கிட்டு காஃபி தூள், அப்போ ரொம்ப ஃபேமஸ் புரு காப்பி தான், அதனால் அதை எடுத்து போட்டு சுவைத்த அந்த காப்பி இப்போவும் அப்படியே நாக்கில் நிற்கிது பாருங்கள். அப்படி நினச்சா அப்படி நாக்கு சொட்டுன்னு இருக்குது. அந்த மாதிரி சில காட்சிகளை மறக்கவே முடியலை. ஏன் மறக்க முடியலை? நம்முடைய சுவையாக இருக்கலாம், கண்களில் நாம் கண்ட காட்சியாக இருக்கலாம், மறக்க முடியாததாக இப்போதும் அப்படி இருக்கிறது. பசுமரத்தாணி போல பதியப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார்கள். அதுபோல பதியப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. அது என்னன்னு சொன்னால், ஒரு அம்மா தன்னுடைய மகளை நினச்சி தன்னுடைய மகளை ஒத்த வயசுள்ள பிள்ளைங்களுக்கு இப்போ சடங்கு மற்ற காரியங்கள் எல்லாம் நடந்தது. அதை நினச்சிக்கிட்டு இந்த அம்மா தன்னுடைய மகா இறந்த பிறகு கூட அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், சொந்த பந்தங்களெல்லாம் கூப்பிட்டு தன்னுடைய மகளுடைய அந்த கட் அவுட் படமெல்லாம் வச்சு அதுக்கு அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு காரியங்களெல்லாம் செஞ்சு முடித்து உறவினர் எல்லாருக்கும் விருந்துலாம் வச்சு பெரிய அளவில் சொல்லி ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருந்தாங்க. இந்த காட்சிக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், லூசு பிடிச்சிட்டா அந்த அம்மாவுக்கு என்னென்னு தெரியலையே, அப்படி இப்படிலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஆனால் ஒரு சிலர் அதை ரொம்பவே வெகுவாக பாராட்டியிருந்தார்கள். நீங்க முடியாத நினைவுகள், உங்கள் கண்களை விட்டு நீங்க முடியாத நினைவுகள் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சில காட்சிகள் நம்முடைய கண்களை விட்டு நீங்காமல் இருப்பது நலமானது. சிலவற்றை மறந்துவிட வேண்டும், சிலவற்றை வைத்திருக்கவே கூடாது. ஆனால் அந்தோணியாரை பற்றி உங்களுடைய நினைவுகள் வருகிற போதெல்லாம் கண்கள் நிறைந்திருக்க வேண்டும், கண்கள் முழுக்க அவராகத்தான் இருக்க வேண்டும். எனக்கு நேற்றைய தினம் அப்படியே பவனி வருகிற போது அந்த காட்சி இன்னமும் மறக்க முடியலை. ஒவ்வொரு முக்கிலையும் அப்படியே திரும்பி வருகிற போது
அப்படி வண்டி ஓட்டினா இப்படி அப்படியே லாவகமாக வண்டி ஓட்டி நம்ம போவோமோ, அதை மாதிரி அந்தோணியாருடைய சிறுவத்தை நம்முடைய இளைஞர்கள் பெரியவங்க அப்படியே சுற்றி கொண்டு வரும்போது அந்த லாவகமாக அப்படி திரும்பி வருகிற அந்த காட்சியில் அவருடைய திருமுகம் அப்படி ஒரு புன்னகையோடு கூடிய அந்த முகத்தை இப்போவே என் கண் நிறைஞ்சு கிடக்கு. அவ்வளவு தூரம் மறக்க முடியாத அளவுக்கு இருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, அவ்வளவு நிறைவாக நம்முடைய கண்கள் இருக்க வேண்டும். நம் கண்கள் எல்லாம் நிறைவாக புனித அந்தோணியாரை கொண்டிருப்போம் என்று சொன்னால் வேறு எந்த காட்சியும் நமக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. வேறு எங்கேயாவது போகணுங்கிற ஒரு நினைப்பு வரதில்லை. வேறு எங்கேயாவது கோயில் கூட அது இதுன்னு வைப்பாங்க, அங்கே போய் பார்ப்போம், அதை கொண்டாடுவோம், இதை பார்ப்போம் அப்படிங்கிற நினைப்பே இல்லாமல் போயிருப்பாருங்களேன். ஏன்னு சொன்னால் கண்களெல்லாம் நிறைஞ்சு கிடக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நினைவை நீங்கள் உங்களுடைய உள்ளங்களில் ஆழமாக பதிக்கிற காலம்தான் இந்த காலம். இப்போ ஏதாவது உங்களுக்கு எதிராக, ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக, ஒரு கவலையாக, ஒரு வருத்தமாக, ஒரு பாரமாக, ஒரு சுமையாக அப்படி வந்து நிற்கும்போது நீங்கள் கண்ணை கசக்கிறோம் அல்லது ஒரு மாதிரி விழி பிதுங்கி நிற்கிறோம் அல்லது என்ன செய்யணும்னு தெரில அப்படின்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் நினைக்க வேண்டியதெல்லாம் அந்தோணியாரை தான். அவரை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அவருக்கு கையில் வைத்திருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே உங்களுக்கு வந்துடும். கையில் வைத்திருக்கக்கூடிய பைபிள், சிலுவை, அங்கே இருக்கக்கூடிய குழந்தை இயேசு, கையில் வைத்திருக்கக்கூடிய லீலி மலர் எல்லாமே சேர்ந்து வந்துடுது. ஏன்னு சொன்னால் இந்த காட்சிகள் நம்முடைய கண்களை அப்படியே நிறைக்கிற போது வேறு கனவுகள் வருவதில்லை, வேறு காட்சிகள் நம்மை எந்த விதத்திலும் அசைப்பதில்லை. நீங்கள் நினச்சி பாருங்கள், தொடக்கத்தில் ஏவாள் அந்த மரத்தினுடைய கனிகளை பார்த்தாள், அவள் கண்களில் நிறைத்து கொண்டாள். அதுதான் பிரச்சனையே. ஏன்னு சொன்னால் கண்ணு பார்த்து தான் அங்கே போய் சொல்லுது, உள்ளுக்குள்ளே போய் சொல்லுது, நீ இதை பாரு, இதை எடுத்துக்கோ, இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுது. அந்த கண்ணு எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கிறதே நாம் எந்த நிலையில் பார்க்குறோம் என்பதை பொறுத்து தான். நீ பாருங்க, என்னிரு விழிகளில் பொன் எழிலாய் நின்றிட வேண்டும் திருக்குமரா, நீ நின்றிட வேண்டும், நீயே நின்றுக்கோ அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு நாம் நின்று விட்டோம் என்று சொன்னால் அந்த கண்களெல்லாம் ஆதாமுக்கு ஏவாளுக்கு யார் தெரிஞ்சிருப்பா அப்படின்னு சொன்னால் அவங்க முதல்ல பார்த்தது ஆண்டவரைத்தான். ஆதாமை படைத்த போது ஆண்டவரைத்தான் அவன் முதலில் பார்த்தான். ஏவாளை படைத்த போது அவள் முதலில் பார்த்தது ஆண்டவரைத்தான். அதன் பிறகுதான் ஆண்டவர்தான் ஆதாமிடம் ஏவாளை அழைத்து வந்து இவளை பார், உனக்கு நான் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பெண் என்று ஆண்டவர் அங்கே கொடுக்கிறார். அதுவரையிலும் அவர்கள் ஆண்டவரைத்தான் பார்த்தார்கள். எப்போதெல்லாம் ஆண்டவரை தங்களுடைய கண்களுக்குள்ளாக நிறைத்து வைத்திருந்தார்களோ அப்போதெல்லாம் அவர்கள் மகிழ்ந்திருந்தார்கள். எப்போது ஆண்டவரை மறுத்து மரத்தின் கனியையும் பாம்பின் சூழ்ச்சிக்கும் அவர்கள் வீழ்ந்தார்களோ அப்போதே அவர்கள் தங்களுடைய கண்களிலிருந்து எடுத்துக்கொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இது நடக்கக்கூடியது தான். சில நேரங்களில் எதை பார்க்கிறோமோ அதுவாகவே மாறிவிடுகிறோம், எப்படி வாழுகிறோமோ அதுவே நமக்கு பிடித்து போனதாக மாறிவிடுகிறது. ஆனால் அந்தோணியாருடைய திருமுகத்தை ஒருவர் பார்த்து கொண்டே இருப்பார் என்று சொன்னால் அந்த கண்களில் வேறு பார்வை வரக்கூடாது. சில நேரம் நம்ம சொல்லுவோம் உண்டு, பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்தி நிறைவு செய்கிறவராகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம் கண்களை பதிய வைப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மீது கண்களை பதிய வைப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பயணங்களில் எந்த குறையும் இராது, எந்த தடையும் இராது. எடுக்கக்கூடிய எந்த முயற்சியிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் தொடங்குகிற ஒவ்வொரு காரியமும் வெற்றியான காரியமாக அமையும். நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு சேமிப்பும் உங்களுடைய வாழ்க்கையில் பல மடங்கு பெருகி நிற்கும். ஏனென்றால் ஆண்டவருக்கான இடத்தை நீங்கள் அங்கே கொடுக்கிறீர்கள். அன்பார்ந்தவர்களை, விவிலியத்திலே பார்க்கிறோம், ஞானிகள் கண்களில் இருந்து அந்த விண்மீனை எடுத்துக்கொண்ட போதுதான் அவர்களுக்கு அரண்மனை தென்பட்டது. அரண்மனையினுடைய அரண்மனையை நோக்கி கண்களை பதிய வைத்த போது ஆண்டவரிடத்திலிருந்து கண்கள் விலகி போனது. அரண்மனையை விட்டு வெளியே வந்தார்கள். அப்போதுதான் மீண்டும் விண்மீன் அவர்களுடைய கண்களுக்கு தெரிந்தது. அப்படி என்று சொன்னால் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மை மறைத்து நிற்கிற அரண்மனைகள் என்ன, நம்மை மறைத்து நிற்கக்கூடிய தடைகள் என்ன, நம்மை மறைத்து நிற்கக்கூடிய பெரிய மதில்ச்சுவர்கள் என்ன, என் வாழ்க்கையை ஆண்டவரை காண முடியாத அளவுக்கு, அந்தோணியாரை என் கண்களில் நிறைத்து வைக்க முடியாத அளவுக்கு என்ன தடை நிற்கிறது, என்ன குறை நிற்கிறது, நான் எங்கே தவறு செய்திருக்கிறேன், என்ன பிளவுபட்டு நிற்கிறேன், என்ன
குறைபாடு என்னிடத்தில் அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த நாட்கள் மறக்க முடியாது. ஒவ்வொரு நாளையும் நீங்கள் நினச்சி பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் அப்படியே கண்களில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எந்த காரணம் கொண்டும் யாரும் எங்கேயும் நீங்கள் பிளவுபட்டு போய்விடக்கூடாது. எந்த காரணம் கொண்டும் யாரும் உங்களை பிரித்து விடக்கூடாது. என்ன காரணம் என்று சொன்னால், மற்ற சபைகளை சொல்லி அல்லது வேறு மதங்களை சொல்லி அல்லது வேறு வழிபாடுகளை சொல்லி அல்லது வேறு விழாக்களை சொல்லி உங்களை அப்படி இழுப்பதற்கான ஒரு சூழ்நிலை வருகிற போதெல்லாம் கண்கள் நிறைந்திருக்க வேண்டியது அந்தோணியாருடைய திருமுகம், ஆண்டவருடைய திருமுகம். அது நமக்கு கண்களில் நிறைந்திருக்கும் என்று சொன்னால் எல்லா நிலைகளிலும் நாம் வாழ்வினுடைய உயர்வை அடைய முடியும். அன்பார்ந்தவர்களே, எத்தனையோ விளக்குகளை ஏற்றி வைக்கலாம். எத்தனையோ விளக்குகளை நாம் மாதா கெபிக்கு முன்பாக விளக்கு ஏற்றி வைத்து ஜெபிக்கலாம். நாம் சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, ஆண்டவரே, ஒத்த திரி ஏற்றி வைக்கிறேன். இந்த ஒத்த திரியில் என் மொத்த மனசையும் ஏற்றி வைக்கிறேன். எனக்காக, என் கண்ணீருக்கான, என் வாழ்வுக்கான, என்னுடைய இடையூறுக்கான விளக்காக இதற்கு ஏதாவது ஒரு சின்ன வெளிச்சம் என் வாழ்க்கையில் வந்துவிடாதா என்கிற நினைவு நம்முடைய உள்ளங்களில் நிறைந்து இருக்கும் என்று சொன்னால் அங்கே நாம் வெற்றி பெறுகிறோம். அங்கே ஆண்டவருடைய அருள் பெறுகிறோம். நம் கண்களில் இருந்து அகல முடியாதவராக அவர் நிறைந்து நிற்கிறார். முழங்கால் படியிடுவோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஜெபிப்போம். கண்கள் நிறைந்து இருக்கட்டும். இரு கண்களிலும் அந்தோணியாருடைய திருமுகம் அப்படியே இருக்கட்டும். எத்தனை அழகு, கண்கொள்ளா காட்சி. எனக்கு மனசெல்லாம் அப்படி இருக்கு. மறக்கவே முடியல, அவனை மறக்கவே முடியல, அவளை மறக்க முடியல, அவன் பேசின பேச்சை மறக்க முடியல, அவ என் குடும்பத்தை பற்றி பேசினதை மறக்கவே முடியல. என்னைக்கோ ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு பொழுது, ஒரு வார்த்தை சொல்லிய காரியங்கள் எல்லாம் மறக்க முடியாததாக மனதெல்லாம் நிரம்பி இருக்கிறது என்று சொன்னால் எத்தனை முறை அந்தோணியாரை பார்த்திருக்கிறோம். நம் கண்கள் ஏன் நிறையவில்லை? நம்முடைய மனம் ஏன் நிறையவில்லை? நமக்கு பிடிக்காத ஒருவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நம் உள்ளமெல்லாம் ஆழமாக தைத்து நின்று மறக்க முடியாததாக நிற்கும் என்று சொன்னால், நமக்கு பிடித்த அந்தோணியார் பேசுகிற வார்த்தைகள் நம் கண்களெல்லாம் நிறைந்திருக்க வேண்டாமா? நம்முடைய மனமெல்லாம் நிறைந்திருக்க வேண்டாமா? உறவுகளுக்குள்ளாக, சொந்த பந்தங்களுக்குள்ளாக, கணவன் மனைவி பிள்ளைகள் என்று வாழுகிற நிலையில் எத்தனை முறை நாம் தூக்கி சுமக்கிறோம். ஒரே ஒரு முறை அந்தோணியாரை தூக்கி சுமங்களே. கண்களுக்குள்ளாக சுமங்கள். தோளில் சுமந்தீர்கள், கழுத்தில் சுமந்தீர்கள், சிலுவையாய் சுமந்தீர்கள், அந்தோணியாரை தூக்கி சுமந்தீர்கள். கண்களுக்குள் சுமங்கள். என் அன்பு பிள்ளைகளே, ஒரே ஒரு முறை கண்களுக்குள்ளாக சுமந்து வாருங்கள். அந்த கண்களுக்குள்ளாக சுமப்பதில் வலியே இல்லை, சுகம்தான் இருக்கிறது. ஏனென்றால் ஆசீரை தவிர வேறொன்று அவர் நமக்கு தருவதில்லை. நம்மை அவர் சபிப்பதில்லை, நம்மை அவர் விட்டு விடுவதில்லை. லெகுவாய் இறகு போல நம் கண்களுக்குள்ளாக அவர் இருக்கிறார். இந்த வேளையில் நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாட்களை நினைத்து பார்க்கிறோம். ஏராளமான வளமை மிக்க ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தந்தீரே. ஒவ்வொன்றையும் நினைத்து பார்க்கிறோம். உமது பேரன்பும் உமது ஆற்றலும் அருளும் எங்களோடு கூட இருப்பதாக. எல்லா வகையான செல்வங்களையும் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. கவலை வேண்டாம், கண்ணீர் வேண்டாம், பாரம் வேண்டாம். இதோ உலக முடிவு வரை நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீரே. இந்த நாளிலும் கூட, இந்த திருவிழா நாட்களில் நிறைவாய் இருந்தீரே ஆண்டவரே, தொடர்ச்சியாக இருப்பீராக. வருகின்ற ஆண்டு முழுக்க ஒவ்வொரு நாளும் என் கண்களெல்லாம் நீர் நிறைந்திருப்பீராக. எங்களுடைய மனமெல்லாம் நிறைந்திருப்பீராக. எங்களுடைய வீடே பிரகாசமாயிருப்பதாக. அந்தோணியாரை கொண்டு போய் சேர்த்தோம். வீட்டில் ஒளி உண்டானது. வீட்டில் இருளின் பக்கங்கள் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. நோய்க்கு விடுதலை, கடன்களுக்கு விடுதலை,
சிக்கல்களுக்கு விடுதலை, பாரங்களுக்கு விடுதலை, ஏராளமான சுகமான அனுபவங்களை ஆண்டவர் தரவிருக்கிறார். இயேசுவே எங்களை ஆசீர்வதி, இயேசுவே எங்களை ஆசீர்வதி, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும். இதோ இந்த நாளிலே உம்மை நோக்கி ஏறெடுத்து ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளுடைய கண்ணீர், கவலை, பாரம், வருத்தம் எல்லாவற்றையும் கண்ணோக்கும். இதோ என் மகன் என்னை கவனிக்கவில்லை, இதோ என் மகள் என்னோடு பேசவில்லை, இதோ என் மாமியார் எனக்கு எதிராக நடந்து கொள்ளுகிறார், இதோ என் குடும்பத்தில் ஏராளமான சிக்கல்கள், கடன் சுமைகளிலிருந்து எப்படித்தான் விடுதலை பெறுவேன், எப்போதுதான் நான் எழுந்திருப்பேன், எப்போதுதான் இன்னொருவரை போல ஒரு இடம் வாங்குவேன், எப்போதுதான் நான் வீடை கட்டி முடிப்பேன், எப்படித்தான் என் பிள்ளைக்கு திருமணம் முடித்து கொடுப்பேன், எப்படித்தான் ஆண்டவரே என் பிள்ளைக்கு இப்படி ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறதே, குழந்தை பாக்கியத்திற்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறோமே, நோய்களில் இருந்து விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோமே, விவசாயம் செழிக்காமல் இருக்கிறதே, முயற்சி செய்தும் பலன் கிடைக்காமல் போயிருக்கிறதே, பல காரியங்களை முன்னெடுத்து கால்நடைகள் செழிப்புற்று வளர முடியாமல் இருக்கிறதே, ஏராளமாக இருக்கிறதே ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம், எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே தாவீதின் மகனே எங்களுக்கு இரங்கும். நாங்கள் எதுவெல்லாம் சுமை என்று நினைக்கிறோமோ எல்லாவற்றிலும் எங்களுக்கு விடுதலை தாரும். ஆண்டவரே எங்களுக்கு நலமானதை மட்டுமே நீர் தருகிறீர். நீ கேட்பதற்கு வேண்டுவதற்கு மேலானதை நான் தருவேன் என்று சொன்னீர். காரணம், சாலமோன் கண்கள் முழுக்க ஞானத்தை கொண்டிருந்தார், இதயம் முழுக்க இறைவனையே கொண்டிருந்தார். ஆகவே ஆண்டவர் கேட்பதற்கு வேண்டுவதற்கு மேலாக தந்தருளினீர். இந்த நாளிலும் கூட உம்மை நிறைவாய் பார்க்கிறோம். எங்களுடைய கண்களிலே கவலை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உம்மையை வைத்துக் கொள்ள விரும்புகிறோம். ஆசீர்வதி, ஆசீர்வதி. இயேசுவே நன்றி. ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, எங்களை பராமரிப்பதற்காக நன்றி, எங்களை காத்துக்கொள்வதற்காக நன்றி, எங்களுக்கு எல்லாம் தருவதற்காக நன்றி, குடும்பங்களின் சுமைகளை தாங்கிக் கொள்வதற்காக நன்றி, திருவிழா நாட்களில் எங்களை வழிநடத்தினீர், அதற்காக நன்றி. 13 நாட்களில் எங்களை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி. சொந்த பந்தங்கள் உறவுகளை ஒன்று சேர்த்ததற்காக உமக்கு நன்றி. ஏராளமான மண்ணின் பிள்ளைகள் வந்து செல்வதற்கு ஆசீர்வாதம் கொடுத்தது, அதற்காக உமக்கு நன்றி. பல்வேறு நிலைகளிலே விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அருட்தந்தையர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம், அதற்கு நன்றி. விழாவை சிறப்பிக்கும் விதமாக பல நிலைகளில் உதவி செய்த எல்லா மக்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, குடும்பத்தினுடைய சுமைகளை தாங்கிக் கொள்வதற்காக நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே எங்களை ஆசீர்வதி, கண்களை முழுக்க நீரே நிரம்ப இருப்பீராக. உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். என் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.
வானில் நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம்முடைய திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, அப்படியே ஒரு நிமிடம் அமர்வோம். நேற்றே நாம் எல்லோருக்கும் நன்றி சொல்லியிருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை எல்லோரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 3லிருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே தான், சரிதானா? அதனால் அமர்ந்திருங்கள். அன்பார்ந்தவர்களே, திருவிழா இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்காக பல்வேறு நிலைகளிலே உதவி செய்திருக்கக்கூடிய எல்லாரையும் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். குறிப்பாக நம்முடைய ஊர் நாட்டாண்மை, சேத்தி நாட்டாண்மைகள், அவர்களோடு இணைந்து பணியாற்றிருக்கக்கூடிய ஊர் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். பல நிலைகளில் திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் சேர்த்து நன்றி சொல்லிவிடுவோம். அடுத்ததாக நம்முடைய பங்கிலே பணியாற்றக்கூடிய அருட் சகோதரிகள் ஒவ்வொருவருமே மிகச் சிறப்பான பணிகளை, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை, அன்பியங்களை ஒருங்கிணைப்பு செய்த நிகழ்வுகள் மட்டுமல்ல, ஆண்டுதோறும் நமக்காக பல்வேறு நிலைகளை உழைக்கிற அருட் சகோதரிகளை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். அதுபோல் நம்முடைய ஆலயத்தினுடைய வழிபாட்டிற்கு உதவி செய்கிற பாடகர் குழுவினர் மிகச்சிறப்பான ஒரு தயாரிப்பினை இந்த ஆண்டு செய்து எல்லோருமே வந்து சென்ற அருட்தந்தையர்கள் அத்தனை பேருமே வியந்து பாராட்டுகிற அளவுக்கு அவர்களுடைய பங்கேற்பு, தயாரிப்பு, அதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட நேரம் ஏராளமாக இருந்திருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு நம் சிறப்பான நன்றிகளை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அத்தோடு நம்முடைய ஆலயத்தினுடைய உபதேசியார் பல்வேறு நிலைகளில் நமக்கு உதவி செய்து வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு, ஆலயத்தினுடைய பணிகள் நடைபெறுவதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். ஆகவே இத்தனை பேருக்குமாக சேர்ந்து ஒரு முறை கரங்களை தட்டி நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை அன்போடு கூட தெரியப்படுத்துவோம். அன்பார்ந்தவர்களே, அத்தோடு இந்த வழிபாட்டு காலத்தில் குறிப்பாக இந்த 13 நாட்களும் அன்பியங்கள், பீடப்பணியாளர்கள், இளையோர் திருப்பலியை சிறப்பிப்பது மட்டுமல்ல, சப்பரம் தூக்குவதில் ஒவ்வொரு நாளுமே அதில் மிகச்சிறப்பான பங்கேற்பு செய்தது. மாதர் சங்கங்கள், 2 மாதர் சங்கங்களும், அத்தோடு ஆட்டுக்காரர்கள், பூக்காரர்கள், பங்கு பேரவையினர், பல்வேறு தொழில் செய்கின்றவர்கள், கடை வைத்திருக்கக்கூடியவர்கள், வாகனம் வைத்திருக்கக்கூடியவர்கள், இப்படி ஏராளமான நிலைகளில் உதவி செய்திருக்கக்கூடிய பலர், புதுநன்மை பெற்றிருக்கக்கூடிய சிறுவர் சிறுமியர் அனைவருமாக இணைந்து இந்த வழிபாட்டை சிறப்பித்திருக்கிறார்கள். அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்துவோம்.
அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் நாம் நன்றிக்குரியவர்களாக இருக்கக்கூடிய அன்னை சவுண்ட்ஸ் உரிமையாளர் அன்புக்குரிய அந்தோணி அவர்கள் இந்த ஆண்டு மழை நேரத்தில் அவர் அங்குங்குமாக ஓடிக்கொண்டு ஆட்களை வைத்துக்கொண்டு அதற்காக சிரமப்பட்டு ஓடிய நேரத்தை பணிகளை நான் நினைத்து பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, நம்முடைய ஆலயத்தில் ஏதாவது ஒரு வேலை உடனே செய்யணும், ஏதாவது உதவி செய்யலாமா அப்படின்னு கேட்டால் உடனே அதற்கு முன் வந்து உதவி செய்கிற நல்ல மனதையும் அவரிடத்திலே பார்க்க முடிந்தது. ஆகவே அன்னை சவுண்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்தோணி அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த நற்கருணை ஆசிரியின் போது நம்மோடு கூட நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை ஜான் மைக்கேல் உடன் இருப்பது நமக்கு இன்னமும் பெரிய ஆசீர்வாதமாக விழாவினுடைய நிறைவாக அமைந்திருக்கிறது. தந்தை அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விதத்தில் நன்றி கூறுகிறேன். எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பீர்கள். உண்மையிலேயே தயாரித்தவர்கள், கொண்டாடியவர்கள், இந்த விழாவிற்காக பல்வேறு நிலைகளை தயாரிக்கிற போது தங்களையே தனிப்பட்ட விதத்தில் தயாரித்தக்கூடியவர்கள் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பீர்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த திருவிழா நாளிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்நாள் முழுக்க நிறைவாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த ஆண்டு பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஆசீர்வாதம் அடுத்த ஆண்டு நாம் நன்றி கூற வருவதற்கான ஒரு பெரிய விழாவாக அமைய வேண்டும். அதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்படும். தொழில் செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் துணை இருப்பார். நம்முடைய பாதுகாவலர் உங்களோடு கூட நடப்பார். உங்களுடைய கண்களில் நிறைவாக அவர் இருப்பார். உங்களுடைய மனமெல்லாம் அவர் நிறைந்திருப்பார். அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய வாழ்வாலும் நீங்கள் நிறைந்த விதங்களிலே எல்லா வகையான செல்வங்களையும் நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆழமான நம்பிக்கையும் ஜெபமாக இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து ஆண்டவருடைய பேரன்பையும் இரக்கத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஒருவருக்கொருவர் கரங்களை தட்டி நம்முடைய அன்பு கலந்த வாழ்த்தை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இப்போது நம்முடைய அன்னையினுடைய கெவிக்கு முன்பாக வைத்து அன்னையினுடைய சுரூபங்களுக்கு வந்திருக்கக்கூடிய சேலைகள் ஏலமிடப்படுகிறது. ஆகவே விரும்புகிறவர்கள் நீங்கள் கலந்து கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். அது மிகச் சிறப்பான ஒரு தொடக்கம். உங்களுக்கு தெரியும், அன்னையினுடைய சுரூபத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய காணிக்கை தான் அது. ஏற்கனவே வேண்டுதல், விண்ணப்பங்கள், பல்வேறு நிலைகளிலே பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த காணிக்கையாக கொடுக்கப்பட்டது. அதை நாம் பெறுகிற போது நமக்கு இன்னும் ஒரு மடங்கு ஆசீர்வாதமாக அமையும். ஆகவே நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளவும் உங்களுடைய உறவுகளுக்கு, சொந்த பந்தங்களுக்கு கொடுப்பதற்கும் இது வசதியாக இருக்கும். ஆகவே இந்த இறுதி பாடலுக்கு பிறகு அன்னையினுடைய கவியில் வைத்து வழங்கப்படுகிறது. ஆகவே அதில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு ரொம்ப ரெட்டிப்பு மகிழ்ச்சி இந்த ஆண்டிலே திருவிழாவிலே கலந்து கொண்டு. குழந்தையில் பார்த்த திருவிழா இப்பொழுது பெரிய கூட்டத்தோடு பெரிய ஆலயம் நிறைந்திருப்பதை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய அளவை திருச்சபை ரொம்ப பெருசாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. மக்கள் தொகையிலும் சரி, விசுவாசத்திலும் சரி, பக்தியிலும் சரி, எல்லா விதத்திலும் அபரிவிதமாக வளர்ந்திருப்பதை பார்க்கிறேன். அந்தோனியாருடைய ஆசீர் நிறைவாக நம்முடைய மண்ணிற்கு கிடைத்திருக்கிறது. இந்த ஆண்டு திருவிழாவிலே நான் பார்த்த அற்புதமான விஷயங்கள் இன்னும் தந்தையவர்கள் சொன்னது போல என்னுடைய இரு கண்களிலும் நிறைந்திருக்கிறது. முதலிலே இந்த பீடம், திருப்பலி நிறைவேற்றுவதற்கான இந்த பலிபீடம் மிக நேர்த்தியாக, மிக அழகாக பொலிவூட்டப்பட்டு அந்தோனியாரை நம்முடைய விசுவாசத்தின் மையமாக கொண்டு திருப்பிடத்திலே வந்து வைத்தது மிக அற்புதமான காட்சியாக இருக்கின்றது. ஆகவே இந்த திருப்பீடம் 13 நாட்கள் திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு மிக நேர்த்தியான ஒரு பலிபீடமாக நம்முடைய பங்கு தந்தை நமக்கு, இந்த ஊருக்கு, நம்முடைய மண்ணிற்கு அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே கரவொலி எழுப்பி தந்தை அவர்களை இந்த நாளிலே நாம் வாழ்த்துவோம். இறுதியாக எனக்கு அடுத்து பிடித்த விஷயம், ஒவ்வொரு நாளும் ஒரு மறையுரை கருத்து, விவிலியத்தை மையமாக வைத்து இந்த ஆண்டு நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் மறையுரைக்கான கருத்துக்களை விவிலிய மேற்கோள்களோடு மிகச்சிறந்த விவிலியத்தை நன்கு அறிந்த குருக்களை அவர் இந்த நாளிலே, இந்த திருவிழா நாட்களிலே நம்மளுக்கு
நல்ல மறையுரையாளர்களை தேர்வு செய்து கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த நாள், இந்த 13 நாட்களும் திருவிழாவிற்கு இறை ஆசிரை முழுமையாக இந்த திருப்பலி வழியாக, நற்கருணை ஆசிர் வழியாக நமக்கு நம்முடைய பங்குத்தந்தை அவர்கள் தூய ஆவியாருடைய தூண்டுதலால் மிக அற்புதமாக வழிநடத்தி கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த இறுதி ஆசிரும் கூட மிகவும் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ரொம்ப அற்புதமாக நம்முடைய ஒவ்வொரு நிகழ்வையும் சொல்லி நகைச்சுவையோடு நம்மை இறைவனோடு மிக நெருக்கமாக இந்த நாட்களிலே நம்மை ஆண்டவருக்கு மிக நெருக்கமாக புனித அந்தோணியார் வழியாக நம் அனைவரையும் கூட்டி சேர்த்த, நம் அனைவருக்கும் இறைவனுடைய ஆசிரை பல்வேறு விதங்களிலே, பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியிலும், இந்த வெயிலின் கொடுமைக்கு மத்தியிலும், அவர் பல்வேறு பணிகளுக்கு, கட்டிடப் பணிகளுக்கு மத்தியிலும் நமக்கு இந்த திருவிழாவை மிக நேர்த்தியாக நடத்துவதற்கு தந்தை அவர்கள் வழிகாட்டியிருக்கின்றார்கள். ஆகவே மிகுந்த கரவொலி எழுப்பி நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றியை உரைத்தாக்குவோம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. ரொம்ப ஓவராகத்தான் போய்கிட்டு இருக்கு. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். வெளியே வந்து மைக்கெல்லாம் கொண்டு போக முடியலை. அதனால் இப்போ கடைசியாக பாட்டு உண்டா? இப்போ முடிச்சாச்சு. சரி, அப்போ இறுதி ஆசிரியர் நற்கருணை வணங்கிவிட்டு நாம் இப்போது இந்த ஏலம் விடுறதை இங்கேயே வச்சுக்கலாம். கோயிலுக்குள்ளே தான், அங்கே கொண்டு போக முடியலை. ஆனால் சார் இங்கே வந்துடுங்க. சரிதானா? அனைவரும் முழங்கால் படிடுவோம். தீர்த்து தெளிக்கணுமா சாமி? அதுதான் இங்கே உட்காந்துங்க. ஏலம் முடிஞ்ச பிறகு உட்காந்துருங்க. சார் கையில் மைக் கொடுங்க. ஏலம் எடுக்கிறவங்க இருங்க, ஏலம் எடுத்து சப்போர்ட் பண்ணுறவங்க இருங்க. சரிதானே? சிலர் உதவி இருக்க வேண்டியிருக்கு. நீ எடுன்னு சொல்லி ஏதோ ஒரு உசுப்பேத்துல தான் அது ஏலம் போய் சேர். சரிதானா? அதனால் மைக்கு கொடு. வேண்டாம் மைக்கு கொடு சார், சீக்கிரம். ரைட்டுக்கு எந்திரிச்சு போகிறவங்களுக்காக பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. இருக்கிறவங்க இருந்து ஏலத்தில் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திருவிழாவை வெகு சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றோம். அன்னையின் ஆசியோடு புனிதரினுடைய விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. அனைவருமே உழைத்து களைத்திருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன், நினைக்கின்றேன். ஆனால் நமக்கு களைப்பு தெரியாமல் இருக்க இந்த அருமையான ஒரு வாய்ப்பு. பெண்கள், ஆண்கள் யார் வேண்டுமானாலும் ஏலம் எடுக்கலாம். உங்கள் உறவுகளுக்கு கொடுக்கலாம், வீட்டுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். பயன்படுத்தாத கூட வீட்டில் இருந்தாலே இது ஒரு புதுமை என்பதை நீங்கள் உணர்ந்து இதில்